செராஸ் தமிழ் பள்ளி அருகே 42 மாடிகளை கொண்ட ஆடம்பர அடுக்குமாடி கட்டிட நிர்மாணிப்புக்கு பள்ளி மேலாளர் வாரியமும் பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளன. இந்த கட்டுமானத்தின் போது எழும் சத்தத்தால் மாணவர்களின் கல்விச் சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதோடு ஆஸ்மா போன்ற நோய்களை கொண்ட மாணவர்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர் கஜகேசன் தெரிவித்துள்ளார். பக்கத்திலே தான் இந்த ப்ராஜெக்ட் கட்டுறாங்க. பக்கத்தில் நான் ஒரு 20 மீட்டரு குறைவாக தான் இந்த கட்டடம் கட்டுறாங்க. ஸோ இந்த கட்டடம் கட்டுறப்போ நம்ம ஸ்கூலில் 270 மாணவர்கள் இருக்காங்க, 25 டீச்சர்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் ஸ்கூல் லெவலில் வேலையாட்கள் 7 பேர் இருக்காங்க. இவங்க உயிருக்குலாம் எந்த உத்தரவாதமும் இல்லை. இந்த கட்டடம் கட்டுறப்போ நிறைய பெரிய பெரிய ஜந்துரெல்லாம் இந்த இடத்துல போகிறது. ஸோ அந்த கட்டணம் கட்டுறப்ப நம்ம பார்த்துருப்போம், கன்ஸ்ட்ரக்ஷன் நார்மலாக கட்டுறப்ப நம்ம பார்த்துருப்போம், நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கும். சில சமயம் எதிர்பாராமே மேலேருந்து டவருக்குலாம் கீழே விழுந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் பக்கத்தில் இந்த கட்டணம் கட்டுறப்ப 48 மாடி கட்டுறாங்க. ஸோ அந்த கட்டுறதுல ஏதாவது ஒரு கல் ஸ்கூல் மேலே வந்தால் கூட என் பிள்ளைங்களுக்கு உயிருக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. ஸ்கூல் டைமில் தான் இவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. காலைல 8 மணிக்கு கிளாஸ் போகிறோம், அந்த டைம் தான் இவங்க வேலை செய்கிறாங்க. அந்த டைமில் மிஷின் சத்தம்லாம் ரொம்ப கேட்குது. பிள்ளைங்களுக்கு படிப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. டீச்சர் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு விளங்க மாட்டுது. பிள்ளைங்க என்ன படிக்கமோ ஃபோக்கஸ் பண்ண முடியல. இப்போ நம்ம தமிழ் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க சில பிள்ளைங்க அஸ்மா, ஹார்ட் பேஷண்ட்டு, சைனஸ் ப்ராப்ளம் உள்ள பிள்ளைங்க நம்ம ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸோ இவங்க பக்கத்தில் கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷனால் அங்கேருந்து வர அதிகமான புகை, ஸோ அந்த புகை தூசி, அதனால் சில ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கு. ஸோ மூச்சோட கஷ்டப்படுறதுனால தலைவலி, வாந்தி வர, மண்டை வலிக்குது, அந்த மாதிரி சில இஷ்யூஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ சில பேரண்ட்ஸ் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தில் எங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்குது, மூச்சுவிட கஷ்டமாக சொல்லி ப்ராப்ளம் பண்ணி போய்ட்டு கிளினிக்கில் டாக்டரை பார்த்துட்டு டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு பாலாயில் போய் ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. 2016ஆம் ஆண்டில் இப்பகுதியில் 27 மாடிகள் கொண்ட அடுக்குமாடி கட்டுமானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது அதை 42 மாடிகளாக மாற்றியமைக்க கோலாலம்பூர் மாநகர மன்றம் அனுமதி வழங்கி இருப்பது அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக பள்ளி மேலாளர் வாரிய உறுப்பினர் அதிலட்சுமி வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார். செராஸ் தமிழ் பள்ளிக்கு 1947 கட்டப்பட்ட ஒரு பழமையான ஒரு கட்டிடம். நம்ம இந்த சொகுசு மாடி கட்டிடம் நம்ம பள்ளிக்கு அருகையிலே, அதாவது 3 ஸ்டெப் மட்டும்தான், அந்த 3 ஸ்டெப்க்கு பக்கத்திலே நடைபெறுவதனால இது பெரிய பாதிப்பை உண்டாக்கும் என்பதுல நாங்க உறுதியா இருக்கோம். வித்தின் 1 வீக்லயே அந்த பள்ளியில வால் எல்லாம் கிராக் ஆயிருச்சு, அந்த கால்வாய் எல்லாம் கிராக் ஆயிருச்சு. சோ இது பழமையான ஒரு கட்டிடம்னால நிச்சயமா இதுக்கு பெரிய பாதிப்பு இருக்கு. அதை நாங்க இமிடியேட்டா ஸ்டாப் பண்றதுக்காக தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். அவங்க அரசாங்கத்துக்கு ஒரு பில்டிங் கட்டுறதோ இல்ல அந்த மாதிரி இருந்திருந்தா கூட நம்ம அமைதியா இருந்திருப்போம். ஏன்னா அது அரசாங்கத்துக்குரிய நிலம் இல்லையா, அந்த டிபிகேலுக்கு உரிய நிலம்னால நாங்க அது எவ்வளவு மாடி கட்டுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். நார்மலி ஆபீஸ் அந்த மாதிரினா. சோ அது தவிர்த்து பள்ளிக்கூடத்துக்கு அந்த நிலம் கொடுத்திருக்கலாம். அந்த நிலத்துக்காண்டி நாங்க 3 முறை இந்த திடலுக்காண்டி அங்க திடல் கட்டி தர சொல்லி 3 முறை கோரிக்கை இட்டோம். அவங்க நம்மளுக்கு அதை புறக்கணிச்சுட்டாங்க. டெவலப்பர் ப்ராப்பர் சைனேஜ் இல்லாம கட்டுறதுக்கு என்ன காரணம்னு நம்மளுக்கு தெரியல. அதை தவிர்த்து அவங்க திடீர்னு அந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வேகமாக, அதாவது நம்ம எங்கெங்கயோ நிறைய லெட்டர் அனுப்பி நிறைய ஜபத்தன் டிடிகானுக்கு, பிரதான மந்திரி ஆபீஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு அனுப்பிய பிறகும் அவங்க வெரி ஃபாஸ்டா அந்த பைலிங்லாம் செய்வது எதனாலன்னு எங்களுக்கு இன்னைக்கு புரியல. முன்னதாக இந்த கட்டுமான பகுதியை பள்ளியின் திடலாக்குவதற்கு மாநகர் மன்றத்திடம் ஏற்கனவே கோரிக்கை கொடுத்தோம். இருந்த போதிலும் தங்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிராகரிக்கப்பட்டுவிட்டன. இந்த சூழ்நிலையில் பள்ளி மாணவர்களின் நல்வாழ்வை காட்டிலும் மேம்பாட்டாளர்களின் கொள்கைக்கு மட்டுமே மாநகர் மன்றம் முக்கியத்துவம் கொடுக்கிறதா என்று முன்னாள் மாணவர் தலைவர் பாண்டியராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். பள்ளிக்கூடத்துறை எதிர்காலத்தை நம்ம நினைக்கும் பொழுது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி சூழல் இருக்கும் பொழுது, உதாரணத்துக்கு சொன்னா நம்மளுடைய பள்ளிக்கூடத்துடைய மெயின் என்ட்ரன்ஸ் இன்னைக்கு மூடப்பட்டுருச்சு.
அது வந்து கடந்த காலத்திலே மூட்டோம், ரொம்ப நாளைக்கு முன்னாடி மூட்டோம். ஏன்னா அங்கே வந்து ஒரு ஷாப் லாட் இருக்கு அந்த மெயின் என்ட்ரன்ஸில். ஸோ பெற்றோர்கள் வந்து மாணவர்களை விடும் பொழுது திரும்பி அவங்களால யூட்டர்ன் எடுத்துகிட்டு போக முடியாத சூழலில் யாருமே அந்த பாதையை பயன்படுத்தலை. அதனால நம்ம அந்த மெயின் என்ட்ரன்ஸை மூடிட்டோம். இப்போ லெஃப்டில் வந்து நம்ம ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இப்போ வலது பக்கம் ஏற்கனவே ஒரு கொண்டோ இப்போ இருக்கு நம்மளுக்கு. இப்போ இடது பக்கமும் ஒரு கொண்டோ வந்துருச்சுன்னா என்ன ஆகும், அந்த சூழலே மாறி போகும். நம்ம கொஞ்சம் நஞ்சம் நம்மளுக்கு தமிழ் மேல் பற்று இருக்கிறவங்க, தமிழ் பள்ளிக்கு அனுப்பணும்னு நினைக்கிறவங்க நம்ம யதார்த்தமாகவே சாதாரணமாக தன் குழந்தைகள் வந்து நல்ல சூழலில் வந்து படிக்கணும் அப்படிங்கிற பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இல்லைன்னா தமிழ் படிக்க அனுப்புகிற அந்த சூழலை வந்து அவங்க கை விட்டுருவாங்க. இதை விட்டா நம்மளுக்கு அடுத்து காஜாங்க தான் போகணும் அப்படின்னு சூழல் வரும்பொழுது அவங்க பரவாயில்ல நம்மளுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு மலாய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தலாம் தான் நினைப்பாங்க. இது தமிழ் பள்ளிகளுக்கான ஒரு பெரிய அச்சுறுத்தலாகும், குறிப்பா வந்து நம்மளுடைய பள்ளி. இதனிடையே மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோலாலம்பூர் மாநகர் மன்றம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட தரப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் இத்திட்டத்தை நிறுத்தி பள்ளிக்காக அந்த இடத்தை விளையாட்டு மைதானமாக மாற்ற வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கையையும் முன்வைத்திருக்கின்றனர்.